சாம்சனின் கெத்து பேட்டி. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், சஞ்சுவுக்கு என்ன வேணுமோ. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான சஞ்சு சாம்சன், நான் ஏற்கனவே பல சாதனைகளை செய்துவிட்டேன். இனி நான் எப்படி விளையாட வேண்டும் என்று யாரும் எனக்கு அறிவுரை கூற தேவையில்லை என கெத்தாக பேட்டியளித்துள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற 2026 T20 உலகக்கோப்பையில் தொடர்நாயகன் விருது வென்ற சஞ்சு சாம்சன் அதன்பின் T20 அணியில் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார். இந்த நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு அவர் ஜியோ ஹாட்ஸ்டார் தளத்திற்கு அளித்த பேட்டி ஒன்றில் தற்போது பகுதி பகுதியாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதில் தனது எதிர்கால திட்டம் குறித்து வெளிப்படையாக பேசியுள்ளார். சஞ்சு சாம்சன் பேசும்போது, நமது நாட்டில் கிரிக்கெட் வீரர்களுக்கு இடையே எப்போதும் ஒரு பந்தயம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து விலகி ஆட்டத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று 2026 உலகக்கோப்பைக்கு முன்னே நான் முடிவெடுத்து விட்டேன். இனி எனது சொந்த விருப்பப்படியான விளையாட்டை விளையாடப் போகிறேன் என தெரிவித்துள்ளார். அணி நிர்வாகத்தின் விமர்சனங்களை குறித்து பேசிய அவர், கடவுளின் அருளால் நான் ஏற்கனவே பலவற்றை சாதித்து விட்டேன். எனக்கு தற்போது 31 வயதாகிறது. இன்னும் சில ஆண்டுகள் மட்டுமே நல்லாக விளையாட முடியும். எனவே நான் எப்படி பேட்டிங் செய்ய வேண்டும் என இனி யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. சஞ்சுவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சஞ்சுதான் முடிவெடுப்பார். சக வீரர்களுக்கு நல்ல நண்பனாக இருந்து ஆதரவளிப்பேன். ஆனால் எனது பாணியில் மட்டுமே விளையாடுவேன் என அதிரடியாக தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பைக்கு முன்பாக தனது தொடக்க வீரர் இடத்தை அபிஷேக் சர்மா மற்றும் இசான் கிசானிடம் இழந்த சஞ்சு சாம்சன் பின்னர் இந்திய அணி நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் மீண்டும் அணிக்கு கொண்டு வரப்பட்டார். அதன்பின் தொடர்ச்சியாக 3 அதிரடி ஆட்டங்கள் வெளிப்படுத்தி இந்திய உலகக்கோப்பையை வெல்ல உதவினார். தனது கிரிக்கெட் எதிர்காலம் குறித்து பேசிய அவர், 2024 உலகக்கோப்பைக்கு பிறகு நான் 2026 உலகக்கோப்பையில் விளையாடுவேன் என்று எதிர்பார்க்கவில்லை. 15 பேர் கொண்ட அணியில் கூட நான் இல்லை. அப்படி இருக்கையில் 2028 உலகக்கோப்பை குறித்து நான் ஏன் இப்போது கவலைப்பட வேண்டும் என சஞ்சு சாம்சன் தனது பேட்டியில் கூறியுள்ளார்.